எங்க இஸ்லாத்துல மாத்திரம் வட்டி வாங்கிக்கோ, சாராயம் குடி அப்படின்னு மார்க்கத்துல அனுமதி எங்க நபிநாயகம் கொடுத்திருந்தாருன்னா இந்த மார்வாடியெல்லாம் ரிசர்வ் பேங்கே கடன் வாங்குற அளவுக்கு போயிருக்கும் மேடம். ஒழுக்கமா வியாபாரம் பண்ணு, அதுலயே கலப்படம் பண்ணாத. கலப்படம் பண்ணினா உன் சகோதரிகளை எல்லாம் அடமானம் வச்ச மாதிரி இப்படி எல்லாம் சொல்லி நாங்க பிளாட்பாரத்துலயும் அங்கேயும் இங்கேயும் மார்க்கத்தை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறோம். எப்படியும் வாழலான்னு அந்த பார்ப்பனர்களுடைய தத்துவத்தை மட்டும் எங்கள் மார்க்கமும் மதமும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் இந்த நிலைமை அல்ல. என்ன இழிவு வந்தாலும் மார்க்கத்தை விடாமல் நாங்கள் இருக்கோம். நாங்க கலப்பட வியாபாரம் பண்ண மாட்டோம், வட்டி கடை வச்சு இன்னொரு மக்களை சுரண்ட மாட்டோம், சாராய கடையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். சில முஸ்லிம்கள் எங்கேயாவது பண்ணுவான், அதை காட்டாரு. முனாஃபிக் இருப்பான், எல்லா இதுலயும் கருஞ்சட்டைகள் இருப்பான். அன்பழகன் இந்த மாதிரி கடைசியில நீ திமுக ஓட்டு போடுவேன்னு எல்லா நேரமும் அன்பழகா எங்க சமுதாயம் ஏமாந்தவனா இருக்காரு, தெரிஞ்சுட்டோம். நாங்க என்னைக்கு எதிரி அடையாளம் காண்றோமோ, a silent spectator is always dangerous. மௌன பார்வையாளர் என்றுமே ஆபத்தானவன். அவன் ஒரு நாள் பொங்கும் பொழுதுதான் பாப்பானுக்கு இறுதி சமாதி எங்க கையில தான் தெரிஞ்சுக்கணும்.